பாருங்க சாட்டை துருவன் அண்ணே போறாரு பாருங்க. அண்ணே சாட்டை அண்ணே பரவாயில்ல பரவாயில்லண்ணே பரவாயில்ல இருக்கண்ணே கேட்டது ரொம்ப நன்றிண்ணே. எல்லா தொகுதியிலிருந்தும் 234 தொகுதியிலிருந்தும் இளைஞர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. திண்டுக்கல் தொகுதியிலேயே நிறைய பேர் குடும்பத்தோடு வந்ததை நானும் பார்த்துருந்தேன். ரொம்ப கவனிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப கவனிச்சாங்க, பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டாங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பட வசதிகள் எல்லாமே அதுக்காக நேரம் ஒதுக்கி வாகனங்களை நிப்பாட்டி நம்பி வந்தவங்களுக்கு கரெக்டாக ஒரு அனுசரை பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டை சுற்றி ஒவ்வொரு பலகைகள் நீங்கள் பார்க்க முடியும். அதில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்காக பாடுபட்டவங்க, தமிழ் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க, தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவங்க, தமிழ் மக்களுக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே இந்த மாநாடு சுற்றி புகைப்படங்களாக இருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான விஷயம். அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி எல்லா மாநாட்டிலையும் சரி பொதுக்கூட்டங்களும் சரி பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அண்ணன் பேசுவார் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் அதை ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இடம் கிடச்சிருச்சு, எல்லோரும் கீழே உட்காந்துருக்கோம். வேட்பாளர் எல்லாமே வந்து அவங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு இருக்கைக்கும் புகைப்படங்கள் ஒட்டி பேரை வந்து மென்ஷன் பண்ணி இந்த இருக்கை இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எல்லோரும் இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீமான் அவர்கள் மேடையேறி பேச போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்த கூட்டம் அந்தளவுக்கு கொள்கைகளை உள்வாங்கி வந்த கூட்டம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சேர் போட்ட சொல்லி அண்ணன் கேட்குறாரு. நிறைய ரொம்ப விஷயம் தான். இப்போ வந்து சாடி துரைமுருகன் சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டே இருக்கு. ஏன்னா எல்லா டிபேட்லையும் சரி, சோசியல் மீடியாவில் சரி, இப்போ உள்ள டிஆர்பி ரேட்டிங்கில் சாட்டை துரைமுருகனோட அரசியல் பேச்சு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ் தேசியத்தை இன்னும் முன்னிலைப்படுத்துறதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களும் முக்கியத்துவம் வகிக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்களுக்கு நகைச்சுவை கலந்த அரசியல் வேணும், அதுக்கு சாட்டை துரைமுருகன் தான் கரெக்டாக இருப்பார். இன்னொன்று மக்களுக்கு புரிதலை நகைச்சுவையோடு சொல்லணும், அது சாட்டை துரைமுருகன் இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க சாட்டை துரைமுருகன் அந்த மாதிரி இந்த மாதிரி, அப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப தமிழ் தேசியத்துக்கு மெனக்கெட்டவர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்துலேருந்து, நான் 2016 நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். நகைச்சுவை கலந்த அரசியல் வேணும்ல, எல்லாத்தையும் சீரியஸாக இருக்க முடியாதுல்ல, நகைச்சுவை வேணும்ல. அந்த நகைச்சுவையாக சாட்டை துரைமுருகன் கட்சியில் இருக்கார். ரொம்ப சிறந்த மனிதர், நல்ல போராளி, கள போராளி, மேடை பேச்சாளர், கொள்கையை முழுமையை உள்வாங்கினவர், நம்பிக்கைக்குரியவர். நாம் தமிழ் கட்சியில் சிறந்த நம்பிக்கைக்குரிய நபர் அண்ணன் சாட்டை துரைமுருகன். அவர் நேரில் பார்த்தாச்சுங்க. ஆள் ரொம்ப கலராக இருக்கார். சீமான் அண்ணன் ஸ்டேஜ் போகிறப்போ நினைக்கிறார் பார்த்தீங்களா, அண்ணன் சீமான் அண்ணன். இவ்வளோ கிட்ட பண்ணி தான் பார்க்குறேங்க அண்ணன் சீமான் அண்ணன் அவர்களை. ஒரு கூட்டத்தில் கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் வந்து புகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் உணர்ச்சி சுப்பட்டு சீமான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கூட்டத்தில் எப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அப்போ உடனே நான் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் அப்படி தான் சொல்லணும், பிரபாகரன் வாழ்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போலேருந்து தனி மனித புகழ்ச்சி வந்து இங்கே இருக்காது, தனி மனித துதி இருக்காது. முழுக்க முழுக்க பிரபாகரன் அண்ணன் தலைவர் மேதகு அவர்களோட புகழ்ச்சி மட்டும்தான் இங்கே இருக்கும். ஏன்னா சரியான உரிய நபர் பிரபாகரன் அவர் தான். அதனால் சீமான் அண்ணன் மட்டும் இல்லை, சீமான் அண்ணனை பின்பற்றக்கூடிய மொத்த நாம் தமிழர் கட்சியும் இதை தான் அவங்க முன்னிலையை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க, இனிமும் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குங்க. பஸ்ஸில் இன்னும் வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம ஸ்டேஜ் பக்கத்தில் நுழைவாயில் தெரிகிற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். நானும் பார்க்குறேன், வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருக்குது நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையாகவும் இருக்க போகுது. அதையும் தாண்டி ஆளுகிற கட்சியும் சரி, நினைக்கிற கட்சியும் சரி, போட்டி போடுகிற கட்சியும் சரி, புதுசாக வந்த கட்சியும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு அப்புறம். ஏன்னா அவ்வளோ சிறந்த ஒரு மாநாடு, வேட்பாளர்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன், நான் சிவசங்கரன் தொகுதி கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். அவரையும் நான் பார்த்துட்டேன். கண்டிப்பாக அவரெல்லாம் ஜெயிக்கணும். அண்ணன் இடும்பவன் கார்த்திக் அக்கா அவர்கள், பேரறிவாளன் தம்பி, இவங்க எல்லாருமே சிறந்த வேட்பாளர்கள். இவங்க எல்லாருமே சட்டமன்றத்தில் போகிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இந்த மாநாடு வந்து உறுதி செய்யும். அரசியல் நகர்வை மாநாடு தான் முடிவு பண்ணும். எங்களுக்கே ஒரு ஆவலாக இருக்குது. திரை காட்டுங்க, திரையை பாருங்க.
சீமான் ஸ்டேஜ் ஏறிட்டாருங்க. ஸ்டேஜ் ஏறிட்டாரு, மேலே போயிட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக தாகம் எடுத்துகிட்டு இருந்துச்சு, தண்ணியே கிடைக்கல. இப்போ தண்ணி பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. குடிக்கும் போது தான் தண்ணியோட அருமை என்னன்னு தெரியுது. தண்ணீர் மாநாட்டில் போடும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, எல்லா விவாதத்துலையும் கேலி பண்ணாங்க. ஆனால் இதோட முக்கியத்துவம் என்னென்னு தாகம் எடுத்துன்னு தான் தெரியும். எங்களுக்கு தாகம் எடுத்துச்சு, இதோட முக்கியத்துவம் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாநாடுக்கு இது ஒரு காரணம் தான். ஏன்னா கடைசியாக போட்ட 5 மாநாடுமே, தண்ணீர் மாநாடு, மாடுகளிற்கான மாநாடு, கடலம்மா மாநாடு, மரங்களின் மாநாடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இது யாருமே பண்ணாததை நாம் தமிழ் கட்சி பண்ணியிருக்கு. அந்த அதுவும் ஒரு காரணம். எத்தனை காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னால் தெரிஞ்ச காரணங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இல்லை, தண்ணியோட அருமை என்னன்னு தாகத்தில் இருக்கும்போது தான் தெரியுதுங்க. அதுக்காக போராடின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுக்கே ஆதரவு தெரிவிக்கலாம். அண்ணன் ஸ்டேஜில் போறாருங்க. அண்ணா நேராக வருங்க. சீமானே வராது பாருங்க. இது வரைக்கும் யூடியூப் சேனலில், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சீமான் பேச்ச. நான்லாம் நேரடியாக நீ பார்க்குறேன், லைவ்ல பார்க்குறேன். முதல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக வரலாற்றில் இம்மாநாடு ஒரு மாபெரும் பாய்ச்சல். தான் சார்ந்த சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த கட்சிகளுக்காக கூடிய தமிழர் என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான ஒரு எழுச்சி உள்ள புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இந்த ஊழியர்கள் தலையில் தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வன கொள்ளை, மது, மத போதை, இது ஏற்பட்ட புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளர்களை உறுதி செய்வோம் என்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காற்று வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது. ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம், அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறியிருக்கிறோம். கொள்கையில்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கையில்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டிய அரசியல் விடுதலை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டே 1 மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. 7:05க்கு ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 8:05 ஆகுது. 1 மணி நேரம் முழுசாயிருச்சு பேசிக்கிட்டே இருக்கார். மனுஷன் உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த கட்சி தலைவரும் செய்யாத விஷயத்த சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. மிகப்பெரிய விஷயம் தான். இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் தொலைநோக்கு. 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறது நமது அரசு. 3 லட்சம் கோடி தான் நிதிநிலையே. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒதுக்குற நிதியும் 3 லட்சம் கோடி தான். அது 1 லட்சம் கோடி வட்டியே கட்டுறாங்க. இப்ப நம்ம இன்னொரு கேள்வி வருது, 10 லட்சம் கோடி கடனை பெற்ற நாடு
எந்த ஒரு நலத்திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடித்திருக்கிறது சொல்லுங்க. ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று. கல்வி ஆரம்பிச்சிருந்த கல்வியை கொடுத்து விட்டோம். ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக கொடுத்தாச்சு. போக்குவரத்து, பாதை போக்குவரத்து சிறப்பாக. குடிநீர் விநியோகம், பகிர்ந்தளிப்பு, சரியான தூய குடிநீர் கொடுத்தாச்சு. இப்படி ஏதாவது இருக்கா? இப்படி ஏதாவது வேலை தவிராத இளைஞன், கால தவிராத குழந்தை, கல்விக்கே இந்த 20 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம். நீரின்றி அமையாது உலகு. தண்ணீரின் தேவையில் தண்ணீர் எங்கள் திட்டம். நீர் வந்துச்சா அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10 மறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். இனி மனுஷனாக இருக்க மாட்டேங்கிறார் அறிவுமூலத்தை. அப்ப என்ன பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவா? நானே வேளாண்மை செஞ்சுவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்துவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை சார்ந்த தொழில், தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வனமும் சார்ந்த தொழில் சாரை காட்டுங்கள். எங்க பொருளாதாரர்களுக்கு தெரியாத பைத்தியங்கள் நாட்டை கொடுத்துட்டேன். அப்ப என்ன வேளாண்மை பசி சொல்ல இருக்காது. பால் மட்டும் இருந்தால் என் உடன் பிறந்தார்களே, பசி என்ற சொல் அந்த நாட்டில் இருக்காது. பால் முழுமையான உணவு. பிறந்த உடனே தாய்மாரில் 1.5 ஆண்டுகள் பால் வாங்கி குடித்தோம். முழு உணவு. எந்த பிறந்த உணவுடைய கல்வி வராது, பாலில் வரும். புரதத்துள்ள முழுமையான உணவு. பால் இருந்தால் பசி வராது. ஏன்? நான் பால் வச்சிருப்பேன். உன்னை மாதிரி காலை உணவு உப்பா கிண்டி போட மாட்டாரா? பள்ளிக்கூடத்து வாசல்ல பச்சமதற்கு பிரிச்சுக்கிறேன். அதுல படிக்கிறது செய்யற வேலையா? அப்ப படிக்கிறது சாப்பிடக்கூடாதுல, பசிக்கப்படாதுல்ல. உன்னை புரிந்துவாள், உன்னை புரிந்து கொள்ள உடன் இருந்தவனே, நீ சாப்பிட இண்டஸ்ட்ரி வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் வேலை செய்யணும். நீ எல்லாவற்றையும் அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாப்பாடையும் 1 லிட்டர் தண்ணீரையும் முன்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. அரசுகள் மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கணும்னு சட்டம் போடுவேன். தரம் தானா உயர்ந்துரும். தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்துக்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு? ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்க உடன்பதான் கொடுப்பேன். வயசான அம்மாவா? உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைக்க பார்ப்பேன். பசி கிடையாது நாட்டில் ஓடிச்சிட்டேன். அங்கே சனல் இருந்து எல்லாம் காட்டாமலா போட்டு காட்டாமலா பயந்து கணி இவ்வளவு செய்திருக்க முடியும். இந்த ஆட்சியாளர்கள் செய்யல. நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலை 2 இருக்காருதான், இது 20 இருக்காக உயர்த்த வேண்டுமே என்று கதறுவது பதவது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. நாங்கள் சொல்லும் போது சிரித்தீர்கள். 200 நாடுகளின் சூழியல் ஆர்வலர்கள் உலக சபையிலே ஐநா பெருமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். என் அன்பு உடன்பிறந்தானே, இந்த பூமிக்கு வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்குள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அறிவோம் என்கிறார். என்னுடைய அப்பா பெரியதப்ப நம்மால்தான் இன்னைக்கு அங்கே சனல் இருந்து எல்லாம் காட்டாமலா போட்டு காட்டாமலா பயந்து கணி இவ்வளவு செய்திருக்க முடியும். மகனவாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அரிசி வரப்பு வேணா, ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா? ஏன் கொலுசு முக்கத்தினாரா, முன்ன குடிக்க பாட்டுந்தாரா? புறப்பட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சிருக்காங்க நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குடிகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏ வேட்டி சேரதாரா, ஏ வேட்டி சேரதாரா, அடி ஓசி பசுந்தாரா, ஏ மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமானும் தாரா. என் மாமன் பொண்ணு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம்.
ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம், மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு, நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு கொடுக்க போறதாரு, விவசாயி சின்னந்தானே கூறு. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, கண்ணை திறந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பட்டுத்தான் நானும் கிடக்குது. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா, கண்ணை திறந்தே பாரம்மா, கண்ணை திறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. மருத்துவமனையில் கிட்னி தீருட்டு, மருத்துவமனையில் கிட்னி தீருட்டு, கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு, ஏசி பாருல சாராய வியாபாரம், ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, ஊழல் லஞ்சத்தில ஊறி தங்கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேட்கிறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேட்கிறான், ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனுமே நீ கூண்டோட காலி. எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனுமே நீ கூண்டோட காலி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. 5வது முறையாக நாம் தமிழர் கட்சி, ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்பி நேசித்து 5வது முறையாக தனித்து களத்திலே 8 கோடி மக்களோடு இணைந்து என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக களத்திலே போட்டியிடுகிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கிறது, ஒரு மாறுதல் வரவில்லை. இந்த தேர்தல் மிகப்பெரிய மாறுதலாக இருக்க வேண்டும். என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, உங்களுக்காக களத்திலே நிற்க போகிற என் அன்பு பிள்ளைகளை, தமிழ் தேசிய இனத்தின் அருமை தளபதிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நாட்டை பற்றி கவலைப்பவர்கள் மக்களின் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் நாட்டை பற்றி அதையும் சொல்வதே ஜனநாயகத்தை மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களுக்கு வகையான ஒரு பணி மணிபுரிப்பவர்களை பார்த்தேன். அதன் திருத்தங்கள் இந்த நாட்டை வழிநடத்த வந்திருக்கிற நாடாக மாற்றுங்கள். இந்த மாநாட்டிலே உணவு எழுச்சியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக
மிகப்பெரிய கவலை. அந்த கவலை என் குடும்பங்கள் பிரபாகரன் உலகம் செய்தார்கள். முக்கியமான செயல்கள் நீங்கள் குடும்ப செயல்கள். இப்போது கழிவு மீண்டும் களத்தில் இயங்கும் வாழ்த்துக்கள்க்கா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள். நல்லா